ஆல் டெக்னிக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆர்டினோ ப்ரோக்ராம் எதுவுமே இல்லாமல் ஐஆர் சென்சாரை வச்சு ஒரு செக்யூரிட்டி அலாரம் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. இது காரணம் இந்த பிளேன் தான். அடுத்த வீடியோ இந்த பிளேனை தான் போடலான்ட்டு இருந்தேன், ஆனால் இது சரியாக பறக்க மாட்டேங்குது. அதனால தான் இந்த வீடியோ அவசரமாக ரெடி பண்ணி போட்டேன். மறுபடியும் இதை ரெடி பண்ணி அடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம செக்யூரிட்டி அலாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஐஆர் சென்சார் எடுத்துக்கோங்க. இதோட பையிங் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 7805 ஐசி எடுத்துக்கோங்க. இதை நம்ம ஏற்கனவே எமர்ஜென்சி பவர் பேங்க் வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலாம், இந்த இடத்துல ஐ கார்டுக்கு செக் பண்ணி பாருங்கள், அல்லது எண்டு ஸ்க்ரீன் டிஸ்கிரிப்ஷன் எல்லாத்துலேயும் கொடுக்குறேன், பாருங்கள். நெக்ஸ்ட்டு இண்டிகேஷனுக்காக ஒரு எல்இடி, ஒரு 1 kΩ ரெஜிஸ்டர் எடுத்துக்கோங்க. அப்புறம் பவர் சப்ளைக்காக ஒரு 9 volt பேட்டரி, அதோட கனெக்டர் ஒன்று. நெக்ஸ்ட்டு ஒரு 12 volt பஸ்ஸர் எடுத்துக்கோங்க. இது பைக்கில் யூஸ் பண்ணுவாங்களா அதே பஸ்ஸர் தான். இதுதான் சவுண்ட் அதிகமாக இருக்கும். அப்புறமா ஃபைனலாக இந்த மாதிரி 2 சின்ன பிட்டு வயர் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ நம்ம கனெக்ஷன் எப்படி கொடுக்குறதுன்னு பார்த்துருவோம். பொதுவாக ஐஆர் சென்சார் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இதை மாதிரி ஆர்டினோ தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம இந்த வீடியோவில் ஆர்டினோ யூஸ் பண்ண போகிறதில்ல. ஆர்டினோவுக்கு பதிலாக அந்த ஐசியை யூஸ் பண்ணி இந்த ஐஆர் சென்சாரை கண்ட்ரோல் பண்ண போகிறோம். இதோட சர்க்யூட் டயக்ராம் தான். இது தேவையான ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம இப்போ ஒயர் கனெக்ஷன் எப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அந்த எல்இடி எடுத்துக்கோங்க. எல்இடியோட மைனஸில் 1 kΩ ரெஜிஸ்டரை இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஐஆர் சென்சாரில் பார்த்தீங்கன்னா 3 லீட்ஸ் மொத்தம் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு அவுட்புட், செகண்ட் கிரவுண்டு, தேர்ட் விசிசின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் அவுட்புட் லீடோட அந்த எல்இடி மைனஸை கனெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு விசிசின்னு ஒரு லீட் இருக்குதுல்ல, அதோட எல்இடி ப்ளஸ்ஸை கனெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஐசி எடுத்துக்கோங்க. ஐசியில் இதே மாதிரி 3 லீட்ஸ் இருக்கும். அதில் செகண்ட், தேர்ட் ரெண்டுலேயும் இதே மாதிரி சின்ன வயர் பெட்டியை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு ஐசியோட தேர்ட் பின்னை எல்இடியோட ப்ளஸ்ஸோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஐசியோட செகண்ட் பின்னை சென்சாரோட கிரவுண்டோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சர்க்யூட் டயக்ராம் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. சர்க்யூட் டயக்ராம் பார்த்துட்டாலே ஈஸியாக புரிஞ்சுக்கும். அடுத்ததாக பேட்ரி லைனை கனெக்ட் பண்ணிடலாம். பேட்ரியோட ப்ளஸ் லைனை எடுத்து ஐசியோட அந்த ஃபஸ்ட்டு பின்னில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக பேட்டரியோட மைனஸ் எடுத்து சென்சாரோட கிரவுண்டோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்போது பஸ்ஸரை எதில் கனெக்ட் பண்ணுறதுன்னு கேட்பீங்க. பஸ்ஸரையுமே எல்இடியோட அதே லைனில் ப்ளஸ் மைனஸ் பார்த்து கரெக்டாக கனெக்ட் பண்ணிடுங்க. இது எப்படி ஒர்க் ஆகும்னா, இதில் 2 எல்இடி லைட் மாதிரி இருக்கும். அதில் ஒன்று ஐஆர் லைட்டு, இன்னொன்று ஐஆர் ரெசிவர். இந்த ரெண்டுக்கும் இடையில் நம்ம ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை கொண்டு போகும்போது அதை சென்ஸ் பண்ணி அவுட்புட்டில் ஒரு வோல்டேஜை கொடுக்கு. இதில் இன்னொரு ஐஆர் லைட்டை வச்சு இதை இன்டெரக்டாக ஒர்க் பண்ண வைக்கலாம். அதை நம்ம லாஸ்ட்டாக பார்ப்போம். அவ்வளோதான், ஒயர் கனெக்ஷன்லாம் முடிஞ்சு. இப்போ நம்ம அதை பேட்டரியை போட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். சென்சாரோட லெவலை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடலாம். சென்சார் மேலே இந்த மாதிரி ஒரு சின்ன பிளாஸ்டிக் ஸ்க்ரூ இருக்கும். அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணது மூலமாக நமக்கு தேவையான லென்த்தை நம்ம கேட்சப் பண்ணிக்கிடலாம். இப்போ நான் அதை ஃபுல்லாக குறைச்சி வச்சுருக்கேன். 1 சென்டிமீட்டர் வரைக்கும் கேட்சப் பண்ணுது. இதை நமக்கு தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி இதோட லென்த் அதிகப்படுத்திக்கலாம். இதான் அந்த ஐஆர் லைட்டு. இது எங்கே இருக்குன்னா, ரிமோட்டோட எண்டில் ஒரு எல்இடி மாதிரி இருக்கும். அதுதான் ஐஆர் லைட்டு. இதை நம்ம நேரில் பார்த்தோம்னா இந்த லைட் எரியறது தெரியாது. அதே ஏதோ ஒரு கேமராவில் வச்சு பார்த்தோம்னா லைட் எரியறது தெரியும். ஆப்போசிட்டில் ஒரு ஐஆர் லைட்டை வச்சு இதை இன்டெரக்டாக ஒர்க் பண்ணி வைக்கலாம். இதுவரை அந்த சென்சாருக்கு குறுக்க ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் பண்ணால் அதை சென்ஸ் பண்ணி அலர்ட் பண்ணும். ஆனால் இப்போ ஃப்ரண்டில் இருக்கிற ஆப்ஜெக்ட் ஏதாவது மிஸ் ஆகி போனால் அதை சென்ஸ் பண்ணி அலர்ட் பண்ணும். இதை மாதிரி இதை 2 டைப்பாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை பேட்டரியோட க்ளூவை யூஸ் பண்ணி ஒட்டி வச்சோம்னா இன்னும் காம்பேக்டாக இருக்கும். இதை நான் சூப்பர் க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டிக்கிறேன்.
ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சு. இதை நம்ம ஒரு டபுள் டேப்பை யூஸ் பண்ணி நைட் நேரத்தில் வீட்டு டோர் ஓரத்தில் இதை ஒட்டி வச்சுக்கலாம். யாரும் உள்ளே வந்தாலோ அல்லது வெளியில் போனாலோ இது நம்மளை கண்டிப்பாக அலாட் பண்ணிடும். நீங்கள் இன்னும் நம்ம சேனலோட மற்ற வீடியோஸ் பார்க்கலன்னா வீடியோவோட எண்டு ஸ்க்ரீன் அப்புறமா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். வீடியோவை கடைசி வரை பார்த்துக்கிற ரொம்ப நன்றி. இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம்.